உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முழு திமுக கட்சிக்காரராகவே மாறிட்டீங்களா அண்ணா அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவனிடம் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்த முழுமையான பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன் மேல தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்துல திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டமும் திருமாவளவனுக்கு ஆதரவாகவும் விசிக கட்சிக்கு ஆதரவாகவும் தான் இருந்தாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அதற்கு பிறகு ஒரு 3 சீட்டுக்கும் 3 தொகுதிக்கும் ஆசைப்பட்டு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை அடமான வச்ச கதையாக திமுக கட்சியிடம் கூட்டணி வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும் இல்லாம அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா திருமாவளவனை பெரிதும் மதிக்காம இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம பறையறின சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி கூட பார்த்தீங்கன்னா இனிமே திருமாவளவனை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு வாங்க நம்ம எல்லாரும் நாம் தமிழ் கட்சிக்கு போகலாம் அப்படின்னு நிறைய இளைஞர்களோட நாம் தமிழ் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியாகவே மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி திமுக கட்சியில் இணைந்த பிறகு திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட பேர் அப்படின்றது கொஞ்ச நஞ்சம் இல்லை அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இப்படி இருக்கும்போது தற்போது சனாதன எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவருடைய அரசியலையே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பாஜக கட்சி அவர் எதிர்க்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே இந்த சனாதானம் தான் அப்படின்னும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு மதமும் மதமே கிடையாது அப்படின்னும், அந்த மதத்தை நம்ம யாரும் போற்றக்கூடாது அப்படின்றதான் திருமாவளவன் வச்ச முதல் முழக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் அவர் எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சாரோ அதற்கு பிறகு சும்மா பேச்சுக்கு பாஜக கட்சியை விமர்சனம் பண்ணுறதும் சனாதன எதிர்ப்பு அப்படின்னு பேசுறதும் இந்த மாதிரியே ஒரு கருப்புக்குள் காவி அப்படின்ற கதையாக திருமாவளவன் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்போ மேலும் அதை நிரூபிக்கும் விதமாக தற்போது அய்யனார் கோயிலில் தலப்பாலா கட்டிக்கிட்டு சாமி கும்பிட்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகி இதுதான் உங்களுடைய சனாதன எதிர்ப்பா அப்படின்னு மக்கள் கேட்கறது மட்டும் இல்லாமல் சீமானவர்களோட செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் முருகன் கோயிலில் சாமி கும்பிட்ட அன்னைக்கு நான் முருகன் கோயிலில் என்னுடைய மகனுக்கு மொட்டை அடிச்சதுக்கு சனாதன எதிர்ப்பு பேசிட்டு இந்த மாதிரி எப்படி பண்றாங்களோ அப்படின்னு விமர்சிச்ச திருமாவளவன் இப்போ இது மட்டும் சனாதன எதிர்ப்பா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறது அது கடவுள் வழிபாடே கிடையாது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாலும், இன்னொரு பக்கம் சீமானை எதிர்க்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான சனாதனம் தான் அப்படின்னு சீமான் மேல ஒரு போலி முத்திரை குத்துறதுக்கு ரொம்பவே தயாராக இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு மோடி எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்குதோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த சனாதன எதிர்ப்பு அரசியல் நடந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் இருந்தே மோடி எதிர்ப்பு அரசியலை முன் வச்சு மட்டும் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது பாஜக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்க லாக்கியே இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாம திமுக கட்சி நம்ம இனத்துடைய துரோகி அப்படின்றத சீமான் அவர்கள் வச்ச முதல் முழக்கமாகவே இருந்துச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அதிமுகவை விட திமுக அதிகமாக சீமான் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சமூக நீதி பேசுற கட்சி அப்படின்னும் சாதி மறுப்பு கடவுள் எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டு இருந்த திமுக கட்சி பார்த்தீங்கன்னா தற்போது முழுக்க முழுக்க பாஜகவின் பி டீமாக செயல்படுறது குறித்தும் அதுல சேர்ந்து முழுக்க ஒரு திமுக கைக்கூலியாகவே மாறி இருக்கக்கூடிய திருமாவளவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.